இந்த நாளிலே பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார் என்று நாம் தியானித்து இருக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனம், பயத்தின் அடிமைத்தனம், பிசாசின் அடிமைத்தனம். இப்ப இந்த வார்த்தையை நான் சொல்லுகிற விதமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். கடைசி வாக்கியம் எப்படி சொல்லுகிறது? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித்திருந்தார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை இப்படி வாசித்தால் பொருத்தமாக இருக்கும். பிசாசின் அடிமைத்தனத்தில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்யும்படி சுற்றித்திருந்தார். அப்படின்னா ரொம்ப பொருத்தமாக. ஏன்னா பிசாசு அநேக மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுனால பிசாசுடைய காரியங்கள்ல அதிகமாய் காலத்தையும் நேரத்தையும் செலவு செய்கிறார்கள். தேவாலயத்துக்குள்ளேயே பிசாசு பிடித்த மக்கள் வந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. நான் சொல்றேன், தேவாலயம், அந்த தேவாலயத்துக்குள்ளே வருகிறவர்களுக்குள்ளே, தேவாலயத்துக்கு வருகிறவங்க யார் இருப்பாங்க? விசுவாசம் தானே வருவாங்க, அவிசுவாசம் தான் வரமாட்டாங்க. தேவனை தேடுகிறவர்கள், ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஜெப ஆலயங்களுக்குள்ளே, தேவாலயங்களுக்குள்ளே வருகிறார்கள். அவர்களுக்குள்ள பிசாசு இருக்கிறத வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் ஜெப ஆலயத்தில். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். போதும். தேவாலயத்துக்கு எத்தனை வருஷம் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எத்தனை வருஷம் வந்திருப்பா? அவளுக்கு விவரம் தெரிஞ்சனால இருந்து ஜெப ஆலயத்துக்கு வந்திருப்பா. அல்லது குழந்தையாக கூட வந்திருக்கலாம். ஆனா பிசாசுக்கு அடிமைப்பட்டு பிசாசின் பிடியில அகப்பட்டிருந்த வருஷம் எத்தனை? 18 வருஷம். அவளுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. தனக்குள்ள பிசாசு இருக்குது, நாம பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறோம், பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம், பிசாசு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான், அவனுக்கு கீழே நாம் அடிபணிந்திருக்கிறோம் என்று அவளுக்கு தெரியல. சரி, அவளுக்கு தான் தெரியல, சபையில் இருக்கிற, ஜெப ஆலயத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் தெரியல. 18 வருஷமா குடிக்கிட்டே சபைக்கு வந்திருக்கிறார், ஆண்டவரை தொடர்ந்து வீட்டுக்கு போயிருக்கிறார். இப்படிதான் 18 வருஷம் நடந்திருக்குது. வாரம் வாரம் ஒவ்வொரு ஓய்வு நாளையும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது, ஜெபிக்கிறது, போறது. ஏன்னா அவளுக்கும் தெரியல நமக்குள்ள பிசாசு இருக்குன்னு, அவளுக்கும் தெரியல, மற்றவங்க யாரும் நமக்குள்ள பிசாசு இருக்குன்னு சொல்லலை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அநேகமா பிசாசை குறித்து யாருமே யோசிக்கிறது இல்லை. பழைய ஏற்பாட்டில் பிசாசை விரட்டினாங்க, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினாங்கன்னு பழைய ஏற்பாட்டில் அதிகமாக வாசிக்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் தான் அதை நம்ம அதிகமாக வாசிக்கும். 18 வருஷம் கூணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஸ்திரீ, கூணி கூணி என்றுதான் அழைத்திருப்பாங்க, பேரை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. முதுகு வளைஞ்சு, நீங்க சினிமா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடிமை பெண் என்கிற படத்துல எம்ஜிஆர் அந்த மாதிரி நடிச்சிருப்பார். அப்படி கூணிக்கிட்டே நடந்திருப்பார். எத்தனை வருஷம்? 18 வருஷம். அவளை கூணிக்கிட்டே நடக்க பண்ணினது என்னது? அவளுக்குள்ள இருக்கிற ஆவிதான் அப்படி செஞ்சுச்சு. பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை நிமிர விடாதபடி தடுத்து வைத்தது. அவளுக்குள்ளேயே இருந்து அவளை நிமிர்ந்து நடக்க விடாதபடி கூணிக்கிட்டே நடக்கும்படி செய்தது. ஓய்வு நாள்ல குறிப்பா ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஸ்திரியை பார்த்து பக்கத்தில் அழைத்து ஜெபம் பண்ணி அந்த பிசாசின் பிடியிலிருந்து அந்த மகளை விடுதலையாக. அவங்க வயசானவங்களா, 2 வயசா அதெல்லாம் சொல்லல, 18 வருஷம் அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து
பாருங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். போதும், வெளியில எங்க இல்லை, எங்கதான் இருந்தானா? ஜெப ஆலயத்துக்குள்ளே இருந்தானா. அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன். அப்ப ஜெபாலயத்துக்கு வர்றோம், போறோம், ஆண்டவரை தேடுறோம், காணிக்கை கொடுக்குறோம், அல்லேலூயா ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். ஆனா பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆகியிருக்கிறோமா அல்லது பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக ஜனங்கள் தங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறதே தெரியாது. எரிச்சலின் ஆவி அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒரு ஆவி. பொய்யின் ஆவி, குருட்டு ஆவி, செவிட்டு ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, குறி சொல்ல ஏவுகிற ஆவி, இப்படி வேதத்தில் பல ஆவிகளை குறித்து வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் எப்ப பார்த்தாலும் எரிச்சலோடு இருக்கிறான்னு சொன்னா அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? சொல்ல மாட்டீங்களோ? என்ன ஆவி இருக்குது? எரிச்சலின் ஆவி. எப்ப பார்த்தாலும் மூர்க்கமா தெரியலாம். எவனடா அடிக்கலாம், யாரடா கடிச்சு கொதறலாம் அப்படின்னு திரிச்சான்னா, எரிச்சலோடு கோபத்தோடு வெறியோடு ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவனுக்கு என்ன ஆவி இருக்குது? எரிச்சலின் ஆவி. அது போலதான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் பிசாசின் ஆவிகள் இருக்கும். இடம் கொடுத்தா உள்ள வந்துடும். அதனாலதான் வேதம் அதிகமா சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், பிசாசுக்கு எதிர்க்கிறவர்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்காதவர்கள் வசனம். கோபப்படலாமா கூடாதான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மனுஷன் கோபப்படலாமா? என்னங்க தெரியாது, வேற மொழியில பேசுறீங்க. தமிழ்ல கோபப்படலாமா கூடாதா? கோபப்படலாம். கோபப்படாட்டி மனுஷனாவே இருக்க முடியும். கோபப்படலாம். கோபம் தான் மனுஷன். ஆண்டவரே கோபப்படுறாரு, நான் கோபப்படக்கூடாதான்னு கேட்கறவங்க உண்டு. ஆனா ஆண்டவருடைய கோபம் வேற, மனுஷனுடைய கோபம் வேற. ஆண்டவர் கோபப்பட்டா பாவத்தை அழிப்பார். மனுஷன் கோபப்பட்டா பாவத்தை உற்பத்தி செய்வான். இதுதான் வித்தியாசம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். மனுஷனுடைய கோபம் வேற, தேவனுடைய கோபம் வேற. ஆனா தேவன் கோபப்படுவார். அவருடைய கோபம் எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரே ஒரு நிமிஷம் தான். அவருடைய கோபம் ஒரே நிமிஷம், அப்புறம் மாறிவிடும். ஆனா நாம கோபப்பட்டா ஒரு ஆத்ம எரிச்சல் கோபம் வந்துச்சா செத்தாலும் அவன் மூஞ்சில் என்ன செய்ய மாட்டான், அடுத்த ஆராதனை கூட போக மாட்டான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை மாத்த சொல்லி, இப்ப ஆண்டவருக்கு கோபம் வந்தா அவர் எவ்வளவு நேரம் வச்சிருப்பாரா? ஒரு நிமிஷம் வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். கோபத்தை மறந்துடுவார். மனுஷன் கோபத்தை தணிக்கணும்னா என்ன செய்யணும்? கோபத்தை தணிக்கணும். எனக்குள்ள கோபம் இருக்கு, ஒரு ஆள் மேல எனக்கு ஒரு கோபம், தம்பிங்க இந்த தம்பி மேல எனக்கு பயங்கரமான கோபம். இவன் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு தீங்கான காரியத்தை செஞ்சுதான் வச்சுக்கணும். தம்பிங்க தெரிய இந்த தம்பி ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு தீங்கான காரியத்தை செஞ்சுட்டான். இவன் மேல எனக்கு கோபம். இப்ப இவன் மேல இருக்கிற கோபத்தை நான் தணிக்கணும். என்ன செய்யணும்? என்னவும் செஞ்சுட்டு போ. ஆனா கோபத்தை மட்டும் தனிச்சுருக்கீங்களா? என்ன செஞ்சா கோபம் தனியும்? புரியல. பழி வாங்கணும் சொல்றேன். பழி வாங்கணும். தனியா இவன் செஞ்சதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு கருத்து. இவன் செஞ்சதை நான் மறந்தேன். இவன் எனக்கு என்ன செஞ்சாலும் அதை நான் என்ன செய்யணும்? மறந்துடும். மறந்ததுக்கு அப்புறம் எனக்கு
மறந்துடணும், அவ்வளவுதான். இவன் செஞ்சதையே நினைவில் வச்சுக்கூட. அப்படி இருந்துச்சுன்னா அவன் மேல நமக்கு என்ன வராது? கோபமே வராது. இது நம்ம வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு ஏசாவை ஏமாத்தி சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். வாங்கினதுக்கு அப்புறம் யாக்கோபுடைய தாய் சொல்றாங்க, உன்னுடைய அண்ணன் உன் மேல எரிச்சலா இருக்கிறான், உன் மேல கோபமா இருக்கிறான், இப்ப அவன் கண்ணில் பற்றான், நீ உன் மாமி வீட்டுக்கு ஓடு, அங்க போய் இரு, அவன் உன் மேல வச்சிருக்கிற கோபம்லாம் தடிஞ்சதுக்கு அப்புறம் வா. கோபத்தெல்லாம் மறந்துடுவான். கொஞ்சம் நாட்கள் போக போக என்ன ஆயிடும், நீ அவனுக்கு செஞ்சதெல்லாம் அவன் மறந்துடுவான், அப்புறமா வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்போ மற்றவங்க நமக்கு செஞ்சதை நாம மறந்துட்டா அவங்க மேல நமக்கு என்ன வராது? கோபம் திரும்ப வராது. சரி, மற்றவங்க என் மேல கோபமா இருக்காங்க, அப்ப நான் எப்படி தணிக்கிறது? மற்றவங்க என் மேல கோபமா இருக்காங்க. இந்த தம்பியை வச்சுக்கிறேன், தம்பி என் மேல கோபமா இருக்கான், அவனுக்கு நான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன், அதனால அவன் என்னை பார்த்தா ஒரு குறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கிறான். அப்போ நான் அவனுடைய கோபத்தை தணிக்கணும்னா என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவனுக்கு வெகுமதியை கொண்டு போய் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? வெகுமதி. அந்தரங்கத்தில் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். ஆனா யாக்கோபு அந்தரங்கமா கொடுக்கல, வெளியரங்கமாவே கொடுக்கிறார். யாக்கோபு தான் போறாரு, ஏசாவை பார்க்கும்போது வெகுமதி கொடுத்து அனுப்புறாரு. இது வேதத்துல நம்ம வாசிக்கணும். மற்றவங்க கோபத்தை நாம தணிக்கணும்னா வெகுமதி கொடுக்கணும். மற்றவங்க மேல நமக்கு கோபம் இருக்கு, அதை தணிக்கணும்னா அவங்க செஞ்சதை மறக்கணும். இது சிம்பிள். ஆனா செய்யறது கஷ்டம் இல்லையா? கோபத்தை என்ன செய்யணும்? தணிக்கணும். நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீர்கள்? அப்ப கோபம் கொண்டா என்ன செய்வோம்? பாவம் செய்வோம்னே வேறு. முற்கோவி மதிக்கேட்டை செய்வான். முற்கோவி, இப்ப நான் உதாரணம் ஒண்ணுதான் சொல்றேன், எரிச்சலின் ஆவியை மட்டும்தான் பேசுறேன். இன்னும் நிறைய ஆவி இருக்கு, ஒண்ணுதான் சொல்றேன்னா நமக்கு நேரம் இல்லை. கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, அதை மட்டும்தான் பேசுறேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். கோபம் கொண்ட உடனே அடுத்த நம்ம செய்யற வேலை என்னன்னா பாவம் தான். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், பவுலும் சொல்றேன், சங்கீதக்காரன் சொல்றான், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தோடு நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், அமர்ந்திருங்கள் என்று சங்கீதக்காரன். இவர் பவுல் சொல்றாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அவர் படுக்கையில சொன்னார் சங்கீதக்காரன். நீ படுக்கையில போய் படுக்கும் போது, இப்ப நாம 12 மணிக்கெல்லாம் படுக்க போறோம், சில பேர் படுக்கவே 1 மணி 2 மணி ஆயிடுது. ஆனா அன்னைக்கெல்லாம் என்ன ஆகும்? இருட்டிடுச்சுன்னா போய் படுக்க இருப்பாங்க, இருட்டுறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. அன்னைக்கெல்லாம் மின்சாரம் கிடையாது. அதனால அவர் படுக்கையிலே சொல்லிட்டார். ஆனா பவுல் சொல்லும்போது சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நீ எப்ப வேணாலும் படுக்க போவேன். இப்ப இந்த காலத்துல ஒரு யோசிப்பார் நினைக்கிறேன் பவுல், நீ 12 மணிக்கு 1 மணிக்கு கூட படுக்க போவ, அது படுக்காம கூட நைட்டு பூரா கண் விழிச்சிருப்பேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எப்ப தூங்க போறியா அதுக்கு பிரச்சனை இல்லை. சங்கீதக்காரனோட இவர் அட்வான்ஸா சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய எரிச்சல் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். தனி. சூரியன் எப்ப அஸ்தமிக்கும்? 5 மணிலிருந்து 6 மணிக்கு அஸ்தமிச்சு, சில நேரம் 6, 7 கூட ஆயிடும். இப்ப படுக்க போறதுக்கு முன்னாடி, படுக்கையில அவர் சொல்றாரு, நான் இவர் படுக்க போறதுக்கு முன்னாடியே உன்னுடைய எரிச்சலை என்ன செய்யணும்? தனிச்சல். உனக்கு எரிச்சல் இருந்தாலும் சரி, உன்னால மற்றவங்களுக்கு எரிச்சல் வந்திருந்தாலும் சரி, நீ என்ன செய்யணும்? எரிச்சலை தனிச்சல். அந்த வசனத்தை வாசிப்போமா? எபேசியர் இருக்குது. அது எங்க இருக்குன்னு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரமா? வாசிங்க. எபேசியர். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்.
நாடு வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் அதோட நிக்கல. அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏன் அந்த வார்த்தை அடுத்து சொல்றாரு? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எரிச்சல் தனியலைன்னா பிசாசுக்கு நீ இடம் கொடுக்கிறன்னு சொல்ற. ஆமாவா இல்லையா? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோபம் தனியலைன்னா நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் அந்த வார்த்தை சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். அடுத்து சொல்றாரு, திருட்டு காரியங்களை சொல்றாரு. அது வேற விஷயம். இந்த கோபத்துக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லை. எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ஒரு வேளை அது வந்துருச்சு, கோபத்தின் ஆவி நமக்குள்ள வந்துருச்சு, நம்மை அறியாம கோபப்படுத்திருச்சு, நம்ம கோபப்பட்டுட்டோம், யாருக்கெல்லாம் எரிஞ்சு விழுந்துட்டோம், எதையாவது தேவையில்லாத பேசிட்டோம் அப்படின்னா, என்ன வசனம் சொல்லுகிறது? முற்கோபி மதிக்கேட்டை செய்வார். மூடனுடைய இருதயத்துல கோபம் சீக்கிரத்துல வெளிப்படும். அப்படிலாம் வாசிக்கும். விவேகியானவன் கோபத்தை அடக்குகிறான் என்று வாசிக்கும். நம்ம விவேகியா இருந்தா கோபத்தை அடக்கிடலாம். மூடனாக கோபம் சீக்கிரமா வந்துடும். முற்கோபி மதிக்கேட்டை செய்வான். மதிக்கேடான காரியத்தை செஞ்சுட்டு அப்புறம் ஏன்டா செஞ்சோம், தெரியாம செஞ்சுட்டோமே, அப்புறம் உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம்? செஞ்சுட்டோமே, செஞ்சதுதான். அதனாலதான் கோபப்படுவதற்கு நீங்கள் தாமதமா இருங்க. யாக்கோபு சொல்றார், பேசுறதுக்கு பொறுமையா இருங்க, கேட்கிறதுக்கு தீவிரமா இருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதப்படுங்க. வந்துட்டா போய் கிச்சன்ல போய் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சுவாங்க. அந்த கிச்சனுக்கு போய் தண்ணியை குடிச்சு திரும்பி வரும்போது கோவம் என்ன செய்யணும் சொல்லுங்களேன். இல்லை வீட்டில் ஏதாவது அரிசி இருந்தால் பொரிகள் இருந்தால் எடுத்து போட போய் சாப்பிடுவோம். கோவம் எடுக்க கிச்சனுக்கு போய் கொஞ்சம் பொரிகள் எடுத்து வாயில போட்டு டம்ளர் நெல்லுங்க, கோவம் என்ன செய்யணும்? தனிஞ்சு. ஆனால் நம்ம சீக்கிரத்தில் கோவப்படுறதுனால தேவையில்லாத காரியங்களை தான் நம்ம இழுத்து வச்சுக்கணும். அப்புறம் உட்கார்ந்து அடுத்து என்ன பிரயோஜனம்? நடந்தது தான், அதை மாற்ற முடியும். நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தான் நம்ம தீர்வு காணணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசு எப்போ வருவான்? அவன் வேலையை எப்போ காமிப்பான்? ராத்திரியில் தான் பிசாசு வேலை செய்யும். கலையை விதைக்கிறவன் எப்போ வருவான்? ராத்திரி தான் வருவான். ராத்திரி வந்து கலையை விதைச்சிட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணம் ஆகி குடுத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த கணவர் சொல்றாரு, நாளைக்கு நான் வேலை செய்யற இடத்துல உயர் அதிகாரி வருகிறார், அவர் வரும்போது நான் லேட்டா போயிடக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரமா போகணும். நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து லேட் பண்ணிடுறேன், நான் எப்பவுமே லேட்டா தான் போறேன், நாளைக்கு லேட்டா போயிடக்கூடாது, அதனால கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துச்சு எனக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சு நான் சீக்கிரமா போகணும். ராத்திரியே சொல்லிட்டு 2 பேரும் படுத்துட்டாங்க. இவங்க காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. யார் எழுந்திரிச்சது? சகோதரி. அவங்க லேட்டாக தான் எழுந்திரிச்சு. ஏன்னா வழக்கம் ஒன்று இருக்குல்ல, அதை மாற்ற முடியும். லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. வழக்கம் போல சமையலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இவர் குடிச்சாரு, ட்ரெஸ் எல்லாம் மாற்றினாரு, எல்லாம் செஞ்சாரு. என்ன மாதிரி டிஃபன் ரெடி ஆகலையா பார்க்குறாரு, கிச்சனுக்கு போகிறாரு, கற்றுட்டாரு. இன்னும் ரெடி ஆகல, பார்த்து வந்துட்டே இருக்குங்க, இன்னும் உடம்பு வைக்கலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இவர் சொன்னார், சரி நான் இன்னைக்கு கேண்டீனில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை அமைதியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் எரிச்சப்பட்டு கோவப்பட்டு சொல்லிட்டாரு. நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் செய்கிறேன், இது கோவமாக சொன்னால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் சாதாரண பேசிட்டு இருக்கிறேன், இது கோவமாக பேசினா எப்படி இருக்கும்? நீங்கள் எல்லாம் அனுபவப்பட்டுருப்பீங்க. அதனால உங்களுக்கு அதை சொல்லித்தர வேண்டாம். நீ எப்போ பார்த்தாலும் இப்படி லேட்டாக தான் செய்கிற, உன்னை மாற்றவே முடியாது, நீ ஏன் சமையல் பண்ணி நீ ஏன் சாப்பிட்டுக்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு போயிட்டேன். அந்த கோபமாக பேசினா எப்படி இருக்கும்? நீங்கள் அதை ஆக்சிடென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும், செஞ்சு பாருங்க. ஏன்னா சொல்லிட்டு போயிட்டேன். இவர் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம்
வரும்போது அல்வா வாங்கிட்டு வர மனைவி. அல்வா வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து காலிக்குள்ள அமுக்குறாரு. கதவை என்ன செய்யல, திறக்கல. இவர் காலிக்குள்ள அடிக்கிறது எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க கேட்குது. அவன் வந்து கதவை திறக்கிறான். என்னடா இவ்வளோ நேரம் காலி அடிக்கிறாங்க, யாரும் திறக்கல, யார் அடிக்கிறாரு பார்க்குறாரு. கதவு திறக்கல. பிரதர் நீங்க தானா அப்படின்னு அவன் கேட்டு அவன் கதவை அடிச்சுட்டு அவர் உள்ள போயிட்டார். இவர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவரா, இந்த பக்கத்தில் இருக்கிறவரா, இந்த பக்கத்தில் இருக்கிறவரா, 3 குடும்பம் வந்து எட்டி பார்த்து போயிடுச்சு. ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆள் என்ன செய்யல, அந்த கதவை திறக்கல. ஒரு பொறுமையான போய் மறுபடியும் அடிக்கல. அப்புறம் ஃபோன் போட்டால் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. என்ன பண்ணது, வாசல்லையே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் காத்துட்டு அப்புறமா போய் திரும்ப வந்தாங்க. அம்மா கதவை திறந்து விட்டு மறுபடியும் போய் படுத்தாங்க. இவர் வந்து பார்க்குறாரு, அந்த கிச்சன்ல பருப்பு வெந்துட்டு இருந்துச்சு பாருங்க. அவர் காலையில் திட்டும்போது எந்த அளவுக்கு அந்த பருப்பு வெந்ததோ அந்த அளவுக்கு அப்படியே இருக்கு ஸ்டவ் எடுக்கும் மேல. இவங்க ஸ்டவ் மட்டும் அடைச்சிட்டு போய் படுத்தாங்க. அழுதுகிட்டே இருக்கிறாங்க பகல் முழுவதும். இவர் என்ன பண்ணாரு, நேரம் வெளியே போயிட்டார். சரி இவர் காலையில இருந்து இது வரைக்கும் ஒன்றும் சாப்பிடல போல இருக்கு, நமக்கும் சாப்பிட ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு நேராக போய் கடையில் போய் அவர் டிஃபன் சாப்பிட்டு மனைவிக்கு வாங்கிட்டு வரணுமா. காலையிலேருந்து இப்படியே படுத்து கிடக்குறியே, அழுது கிடக்குறியே, எந்திரி டிஃபன் வாங்கிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டிஃபனை நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு கோபத்தில். இவர் சொல்கிறார், இல்லைம்மா காலையில் கோபப்பட்டு திட்டேன், தெரியாமல் திட்டேன், இன்னைக்கு இப்போ வரைக்கும் அதை நினைச்சிட்டு இருக்கிறேன், தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த அதிகாரி வருவாரு, கொஞ்சம் சீக்கிரம் போனால் நல்லது, அதுக்காக அப்படி சொன்னேன், விட்டு அதெல்லாம் பெருசுப்படுத்தாரு அப்படின்லாம் சொல்கிறேன். ஆனால் அந்த அம்மா கேட்காம உங்களுக்கு இதே வேலையாக போச்சுருக்கேன். என்னம்மா இன்னைக்கு தானே முதல்ல திட்டீங்க, அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு தான் நினச்சிருந்தீங்கன்னா முதல்ல இதே வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபன் வேணாம் படுத்துறாங்க. படுத்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவர் அந்த டிஃபனை சாப்பிட முடியாமல் தூக்கி வச்சுட்டு இவர் படுக்க ஆரம்பிச்சிட்டார். சரி தாஜா பண்ணினா ரோஜா சிரிக்கிறது, தாஜா பண்ணுவதற்கு என்னென்னமோலாம் பண்றாரு. ஆனா அந்த ரோஜா சிரிக்கிற மாதிரியே இல்லை. கடைசியில் அந்த அம்மா அங்கே திரும்பி முகத்தை திருப்பி படுத்துட்டாங்க. இந்த ஐயா முகத்தை திருப்பி இங்கே படுத்துட்டாங்க. ஒரே கட்டில் 2 பேரும் இந்த பக்கம் முகத்தை திருப்பி அந்த பக்கம் முகத்தை திருப்பி 2 பேரும் படுத்துட்டாங்க. நடுவில் யார் படுத்துப்பான்னு நினைக்கிறீங்க? நடுவில் யார் படுத்துப்பா? அதுதான்